இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கல்யாண வீட்டு சுவையில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க, அது கருகிராமல் பார்த்துக்கோங்க. இதில் 1 கப் சின்ன வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டு குழம்புத்தூள் போடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அளவு கூட்டி குறைச்சி அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 கிலோ மட்டன் கொஞ்சம் எலும்பும் சேர்த்து வேக வச்சுருங்க. அந்த எலும்பு போடும்போது குழம்பு ஒரு டேஸ்ட் வரும். நல்லா மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலாலாம் போட்டு கிண்டி விட்டுட்டு அந்த மட்டனையும் நம்ம ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிடணும். இந்த குழம்புக்கு கண்டிப்பாக தேங்காய் ஊற்றினா அந்த டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போது எல்லாமே ஊற்றிட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அது போடும்போது நல்லா அந்த மட்டன் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விடும்போது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் விட்டுக்கோங்க. பக்கத்துலேயே நின்று கிண்டி விட்டு அப்புறம் சிம்மில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே கொதிக்கட்டும். அப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், டேஸ்ட் அருமையாக வரும். மட்டன்லலாம் நல்லா மசாலா பிடிச்சி டேஸ்ட் அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க.